அது மாத்திரமல்ல, ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, இல்லை கவனிச்சிட்டே வரீங்களா? ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை என்ன பண்ணுது தெரியுமா? அந்த குழந்தை பாலின் மேலே என்ன செய்யுது? வாஞ்சியா இருக்குது, பாலின் மேலே ஏக்கமா இருக்குது. வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தொப்புள் கொடி மூலமா அவங்க அம்மா சாப்பிட சாப்பாடெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. அது வாயை திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. ஆனா வெளியில வந்த உடனேயே அந்த குழந்தை எது மேல வாஞ்சியா இருக்குது? எது மேல வாஞ்சியா இருக்குது? பாலின் மேலே வாஞ்சையா இருக்குது. பாலை குடிக்க விரும்புது. பாலை குடிக்கிறதுக்கு யாராவது டியூஷன் வச்சிருக்கீங்களா? போ பால் குடிப்பது எப்படி போ, டியூஷன் கத்துட்டு வா அப்படின்னு எந்த குழந்தைக்கு யாரும் டியூஷன் எடுக்கிறது கிடையவே, யாரும் லெசன் எடுக்கிறது கிடையவே கிடையாது. புட்டியை காமிச்ச உடனே அது ஆள் வாயை திறந்து வருது. பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு தெரியுது புட்டினா என்னன்னு. ஆண்ட்டு என்ன செய்யுது? வருது. இந்த ரெட்டை குழந்தைங்களாம் பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரெட்டை குழந்தைய போட்டிருப்பாங்க, புட்டி பால் கூட போட்டு வச்சிருப்பாங்க. இந்த போய் அவன்கிட்ட புடிங்கி குடிக்கிறது, இவன் அவன்கிட்ட புடிங்கி குடிக்கிறது. பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்டா ஏன் புட்டி பாலை புடுங்கன்னு சொல்லி இந்த குழந்தை ஒரு பட்டு நடிக்குது. அந்த பிள்ளைய அங்கிருந்து இது பிடிக்குது, ஓன்னு கத்துது. இந்த ரெட்டை குழந்தைகள் பிறந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பக்கத்தில் வச்சிருப்பாங்க ரெண்டையும். குழந்தை அந்த பாலின் மேல அவ்வளவு வாஞ்சையா இருக்குது. ஏன்டா ஏன் வீட்டை எடுத்துக்கிட்ட நீ, என்னோட எதிராது அப்படின்னு அது ஃபைட் பண்ணுது. இருக்கிறீங்களா? அப்ப ஏன் இவ்வளவு தாகமா இருக்குது அந்த குழந்தை அப்படின்னா, தேவன் சிருஷ்டிக்கும் போதே அந்த வாஞ்சை என்ன செஞ்சார்? அந்த குழந்தைக்குள்ள வச்சுட்டாரு. அதற்குள்ள அந்த தன்மை என்ன செய்யுது? இருக்குது. அதற்குள்ள அந்த வாஞ்சை இருக்குது. அதுக்குள்ள அந்த பாருங்க அந்த குணம் என்ன செய்யுது? இருக்குது. அதற்குள்ள அந்த ஆற்றல் என்ன செய்யுது? இருக்குது. எனவே தான் அது பாலை வாஞ்சிக்கிறது, பாலின் மேலே ஏக்கமாயிருக்கிறது. இதை போலத்தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட மறுபடியும் பிறந்தவர்கள், புதிதாய் பிறந்தவர்கள், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், பாருங்க புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் திரு வசனமாகிய ஞானப்பாலின் மேல் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சையாய் இருக்க வேண்டும். திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே தாகமாய் இருக்க வேண்டும். திருவசனமாகிய கலப்படமில்லாத ஞானப்பாலின் மேலே பசியாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் அப்படிப்பட்ட ஆற்றலை பாருங்க அவர்களுக்குள்ளே என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். புதிதாய் பிறந்தவர்களை பார்த்துருக்கிறீங்களா? புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கிறீங்களா? சைக்கிள் எடுத்துட்டு வேகமாக சர்ச்சுக்கு வருவாங்க. இப்போதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இப்போதான் மறுபடியும் பிறந்திருக்கிறாங்க. வசனத்தின் மேலே பசி, வசனத்தின் மேலே தாகம். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பஸ் ஏறி ஆட்டோ பிடிச்சி சைக்கிள் எடுத்துட்டு வேகமாக இன்னைக்கு சபைக்கு போகணும். இன்னைக்கு காலையில் ஆராதனை இருக்குது, சாயங்காலம் ஆராதனை இருக்குது, பைபிள் ஸ்டடி இருக்குது, உபவாச ஆராதனை இருக்குது, ஜெப கூட்டம் இருக்குது அப்படின்னு வேகமாக முதல்ல செய்வாங்க ஓடி. ஏன்னா வசனத்தின் மேலே தாகம், வசனத்தின் மேலே பசி. சில ஆட்கள் பாருங்க ஆரம்பத்தில் அப்படி இருப்பாங்க, போக போய் எப்படி ஆயிடுவாங்க. அதனால தான் போக ஒன்றும் இல்லாமல் போயிடுது. சில சமயங்களில் ஆரம்பத்தில் இருக்கிற அந்த வாஞ்சையை விட்டுறாங்க, ஆரம்பத்தில் இருந்த அந்த தாகத்தை விட்டுறாங்க. அதனால தான் சில வேலைகள் அப்படியே என்ன செஞ்சுட்டு ஒன்றும் இல்லாமல் சில காரியங்களாம் நடக்காமல் போய் விடுகிறது. ஆதி அன்பை மறந்து விட்டாய் கர்த்தர் சொல்றாரு இல்லையா? ஆதியில் ஆரம்பத்தில் நீ எப்படி கர்த்தர் மேலே வாஞ்சியா இருந்த, சபைக்கு எப்படி வாஞ்சியா ஓடி வந்த, எப்படி விசுவாசத்தோடு ஓடி வந்த, எவ்வளவு தாகமாக இருந்த, அது இப்போ எங்கே போச்சு? அது குறைஞ்சதுனால தான் வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதம் என்ன செய்யுது? எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த தாகமாக இருக்கணும். அப்போ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களை பாருங்க, அப்படியே ஞானப்பாலின் மேல் ஒரு பசி, ஒரு தாகம் இருக்கும். சபைக்கு வந்து பாருங்க ஆவிக்குரிய பாலை என்ன செய்ய வேண்டும்? நாம் குடிக்க வேண்டும். ஞானப்பாலை குடிக்க வேண்டும். குடித்தால்தான் நீங்கள் பலனடைய முடியும். அப்போ இங்க அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வளரும்படி. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் வளரும்படி. அப்போ ஞானப்பாலை குடிச்சாதான் ஆவியிலே வளர்ச்சி, ஆவியிலே ஒரு முதிர்ச்சி, ஆவியிலே ஒரு பலன், ஆவியிலே ஒரு தைரியம், விசுவாசம் எல்லாம் அங்கே என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உண்டாக ஆரம்பிக்கிறது. சிலர் சொல்றாங்க இல்லையா, எனக்கு விசுவாசமே இல்லை பாஸ்டர், எனக்கு விசுவாசம் இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னாவே நீங்க அழகா கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம். இவங்க பல நாட்களை எதை கேட்கல? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இவங்க எது மேல வாஞ்சியா இல்லை, எது மேல தாகமா இல்லை, எது மேல பசியா இல்லை, அங்க குறைஞ்சிருச்சு. அதனால விசுவாசம் குறைஞ்சிருச்சு, வளர்ச்சியும் குறைஞ்சிருச்சு. அது மேல வாஞ்சியா இருந்து, அது மேல தாகமா இருந்து அதில் தொடர்ச்சியா போறவங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க? தோல்வி அடையவே மாட்டாங்க, தோற்று போகவே மாட்டாங்க, கீழே விழவே மாட்டாங்க.
விழுந்தாலும் என்ன செய்வாங்க? டக்குன்னு ஏந்திரிப்பாங்க, வெற்றி அடைவார்கள், ஜெயிப்பார்கள், வியாதிகளை துரத்தி அடிப்பார்கள், கடன் பிரச்சனையை மேற்கொள்வார்கள். ஆமென். அப்ப திரு வசனமாகிய கலப்படம் இல்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாய் இருங்கள்.